நேத்திக்கு நீட் ப்ரொடெஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நான் ஒரு வாய்ஸ் அவுட் எடுத்து போட்டிருந்தேன். ரீலா ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டா போட்டேன். பிகாஸ் நான் ஜனநாயகன் மூவியையோ அதுக்கப்புறம் இந்த நீட் ப்ரொடெஸ்டையோ கம்பேர் பண்ணி பேசல. நான் இந்த ஜனநாயகன் மூவியும் நீட் ப்ரொடெஸ்டையும் கம்பேர் பண்ணி பேசுறவங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன். அதை பாக்குறவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறேன். அந்த நடக்கிற ப்ரொட்டஸ்டுக்கு வருத்தப்படுறவங்களா நீங்க? அதே மாதிரி 19 நாள் 20 நாள் கிட்ட ஒருத்தர் உண்ணாவிரதம் வந்திருக்கிறாரு, அதுக்கு வருத்தப்படுறவங்களா நீங்க? அதே மாதிரி அந்த 20 பேர்கிட்ட இறந்தாங்கல்ல, என்ன மாதிரி சக மாணவர்கள் இறந்திருக்காங்க, அதாவது அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியலன்ற வருத்தத்துல இருந்திருக்காங்க, அவங்கள நினைச்சு வருத்தப்படுறவங்களா நீங்க? அதே மாதிரி அங்க போராட்டங்கள்ல நிறைய பேர் உயிர் இழந்து போறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வருத்தப்படுறவங்களா நீங்க? நீங்க மனசாட்சி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா ஜனநாயகன் மூவி லீக் ஆகுறப்போ சட்டவிரோதமா அதை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்க? அதுவுமே சட்டவிரோதமான ஒரு விஷயம் தானே. அங்க எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. எஜுகேஷன் சம்பந்தமா பேசி போடுறதா இருந்தா வாய்ஸ் அவுட் பண்ணி போடலாம். ஏன் கம்பேரிசன்? மூவின்றது வேற, எஜுகேஷன்ன்றது வேற. எஜுகேஷன் இடத்துல நீங்க மூவியை கம்பேர் பண்றப்ப எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்றீங்கன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது எஜுகேஷன், அதாவது ஒரு பசங்களுக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன மாதிரி பசங்களுக்கு எஜுகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தரும் அந்த ட்ரீமோட போய் அந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அது திரும்பி லீக் ஆகுதுன்றப்போ அந்த பசங்க இடத்துல இருந்து நீங்க அந்த விஷயத்த வாய்ஸ் அவுட் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க கம்பேரே பண்ண மாட்டீங்க. கம்பேர் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பான், அந்த ஜனநாயகன் மூவியை லீக் பண்ண மூவியை டவுன்லோட் பண்ணி பார்த்திருப்பான். அங்க பின்னாடி இருக்கிற ப்ரொடியூசரோட கஷ்டம், டைரக்டரோட கஷ்டம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சோ கம்பேர் பண்றவங்க வீடியோவை தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு எஜுகேஷன் ரிலேட்டடா அந்த ப்ரொட்டஸ்டுக்கு அகைன்ஸ்ட், அந்த ப்ரொட்டஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமா யாரு வீடியோ போடுறாங்களோ அவங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு யாராவது வாய்ஸ் அவுட் பண்ணி போடுங்க. நம்மளால டெல்லிக்கு போய் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல நம்மளால முடிஞ்ச விதமா வாய்ஸ் அவுட் பண்ணி போடணும். தயவு செஞ்சு எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணி போடுங்க. கம்பேர் பண்றவங்கள ஸ்க்ரோல் பண்றேங்க.